அது? ஒரே பணங்கொட்டையா இருக்கு. எங்க மாமா? என்ன மாமா ஒரே பணங்கொட்டையா இருக்கு? மாமா, யாரோ பணத்தை எடுத்துட்டு பணங்கொட்டையை போட்டு மூடி இருக்காங்க மாமா. நம்ம 5 பெட்டி நிறைய பணம் கொடுத்துருக்கோம். அவ்வளவு பணம் போடுற அளவுக்கு இந்த குழி இல்லையாடா? இந்த ஏரியா முழுக்க அங்கங்க தேடி பார்ப்போமா மாமா? வேண்டாம், சும்மா குத்து மதிப்பா தேடி அதை எவனாவது பார்த்துட்டா ரொம்ப சிக்கலாயிடும். நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், நீங்களே இப்படி பயப்படலாமா? இங்க தேடி பணம் கிடைக்கலன்னு வை, இங்க ஏதோ புதையல் மாதிரி 15 கோடி இருக்குன்னு தெரிஞ்சா இந்த வட்டார மக்கள் அதை தேடி எடுத்துட மாட்டாங்களா? சரி, இப்ப என்ன மாமா பண்றது? சேர்முதரை ஏதோ அரை மயக்கத்துல சொல்லியிருக்கான். அவன் மயக்கம் தெளிஞ்சதும் நாம நல்லா விசாரிச்சுட்டு வரலாம். முடிஞ்சா அவனையும் கூட்டிட்டு வருவோம். அதுக்குள்ள யாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடாதா? சேர்முதரையை தவிர அவன் கூட வந்தவங்களுக்கு மட்டும்தான் பண விஷயம் தெரியும். அவனுங்களும் மொத்தமா செத்து போயிட்டானுங்க. சேர்முதரை இனிமே யாருக்கிட்டையாவது சொன்னாதான் வேற ஒருத்தருக்கு தெரியும். அதனால அவன் யாருக்கிட்டையும் பேசாம நாம பாத்துக்கலாம். என்னடா ஒண்ணு பேசாம இருக்கீங்க? திரும்பி போறது தவிர வேற வழி இல்லையா மாமா? பணத்தை காப்பாத்தணும்னா திரும்பி போறதுதான் ஒரே வழி. அங்க போலாம். யாரோ குடிச்சிட்டு சிப்ஸ் பாக்கெட்டும் வாட்டர் பாக்கெட்டும் போட்டிருக்காங்க. சரி வாங்க. இல்ல, என்னால இதை நம்பவே முடியலங்க. எங்க நம்ம கம்பெனியை விட்டு போறேன்னு எப்படி நம்ம ஐயா ஒன்னால சொல்ல முடிஞ்சது? என்னாலதான் இத்தனையும் நடந்துச்சு. அதனால நான் கம்பெனி விட்டு போறேன்னு ஒரே புலம்பல். இப்போவாவது நம்ம பணம் நமக்கு திரும்ப வரப்போகுது. அவர் தடுக்காம இருந்திருந்தா மொத்த பணமும் கப்பல்ல போயிருக்குமேங்க. சம்மந்தி வீட்டுக்கும் நமக்கும் சண்டை வந்திருக்குமே. அதையும் தான் நான் சொன்னேன். அவன் எங்க கேக்குறான்? கடைசியில இப்ப என்னதான் ஆச்சு? வேற என்ன நடக்கும்? அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லி அவன் கொடுத்த லெட்டரை கிழிச்சு போட வச்சேன். ஐயோ, போறேன்னு அவனால சொல்ல முடியும், ஆனா போக முடியுமா? நான் கூட தான் உன்னை விட்டு போனேன், ஆனா இருக்க முடிஞ்சதா? அத பத்தி மட்டும் பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அப்படியா? சரி, வரட்டும் வரட்டும், நானும் பாக்குறேன். கோவப்படு கோவப்படு, உன்னால முடியாது. யாருன்னு பாரு. யாரு? நந்தினிங்க. நந்தினியா? என்ன கையில பேக்கோட வந்திருக்கா? வாமா, உள்ள வா. வா வா வா, வாமா. என்ன கேளு. நந்தினி, நந்தினி, என்னாச்சு? எது கழற? என்னாச்சுமா? ஐயோ, என்னங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறா? ஏம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. என்னாச்சு? என்னாச்சுமா சொல்லு. நான் அந்த வீட்ல சண்டை போட்டு வந்துட்டேன், இனிமே அங்க போக மாட்டேன். சண்டை போட்டு வந்தியா? சண்டை போட்டுக்கிட்டு? நீ சண்டை போடுறதுக்கு அங்க யாருமா இருக்காங்க? ஓ, அக்கா மட்டும் தானே இருக்காங்க. அக்கா இல்ல சொல்லாதீங்க. அக்காவா? அக்கா இனிமே அவ எனக்கு அக்காவே இல்ல. இனிமே அவ யாரோ நான் யாரோ. ஐயோ, எதுக்கு சண்டை போட்ட? கொஞ்சம் சொல்லிட்டாழ. நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு. எல்லாமே நடிப்பு. இன்னும் நீ என்ன நடந்ததுன்னே சொல்லலையே. பெரியப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது தப்பா?
அவரு பாவமா இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க. நான் நல்லா உங்களை திட்டிட்டு தான் வந்திருக்கேன். நந்தினி, என்ன இருந்தாலும் அப்பாங்கிற பாசம் இருக்கும்ல. விட்டா அவங்க பேசுறது சரி, நான் பேசுறது தப்புன்னு சொல்லுவீங்க போல இருக்கேன். அது இல்ல நந்தினி, என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் எப்படிமா அப்படி சொல்லுவேன்? எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவங்க எப்படி பெரியப்பாக்காக பரிதாபப்படலாம்? நான் வாழ போற வீட்டை பத்தி எப்படி அவங்க தப்பா பேசலாம்? என்னால இதுக்கு மேல அவங்க கூட இருக்கவே முடியாது. சரிதான், போன நானும் வந்துட்டேன். அவங்க போ சொல்லிட்டா எனக்கு என்ன வேற இடமா இல்ல? நீதான் என் மருமக அப்படின்னு நீங்க அன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. என்ன இருந்தாலும் எனக்கு இதுதானே வீடு. நந்தினி, நீ என் மருமகதான், இது ஓ வீடுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறது அது தப்புமா? சரி, நான் உங்க அக்கா கிட்ட பேசுறேன். பேசி அவங்க கிட்ட பேசி திரும்ப நீங்க கொண்டு போய் விட போறீங்களா? இங்க இருக்க வேணாம்னு சொல்லுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். ஐயோ, அக்கா கிட்ட பேசுறேன், அங்க கொண்டு போய் விடுறேன்ல சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏமா நீ சாப்பிட்டியா? ஆஹா, அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததுல சாப்பிடல, பசிக்குது மாமா. உமா முதல்ல சரி சாப்பாடு சரி, போடு. நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. சரிங்க, போங்க. சரிங்க. வாமா, நீ நல்ல பொண்ணாச்சே. உக்காரு, சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிடு. என்ன ஆச்சு உனக்கு? என்ன நடந்துச்சு? நீ பழற? ஒண்ணும் இல்ல. சண்டை போட்டுட்டு வந்தவங்கள திரும்ப போக சொல்றது தப்பு. பாரு, இந்த வீடு ஓ வீடுதான், நீயும் என் மருமக தான். ஆனா அத நாங்க மட்டும் சொன்னா பத்தாதுமா. ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி முறையான அங்கீகாரத்தோட தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்தா யார் வந்து தலையை செய்விடுவாங்க நானும் பாக்குறேன். நந்தினி, உன் வயசுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. கல்யாணம் ஆகாம நீங்க வந்து தங்குனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. வேண்டாம், இந்த வீட்ல இருக்க வேணாம்னு சொல்லுங்க, நான் நேரா போய் கடல்ல குதிச்சிடுறேன். அதை விட்டுட்டு சும்மா கதையில சொல்லாதீங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நந்தினி உட்காரு. நீ ஏமா கடல்ல இறங்கணும்? உட்காருன்னு சொல்றேன்ல. சாப்பிடு. நான் உலகநாயகி அம்மா கிட்ட பேசுறேன். நீ கொஞ்ச நாளைக்கு ஊர்ல போய் இரு. அதுக்கப்புறம் முறைப்படி கல்யாணம் பண்ணி உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வா. அப்புறம் யாரால என்ன சொல்ல முடியும்? அப்ப ஊருக்கு போயிட்டா என் படிப்பு? உமா நீ நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீ முதல்ல சாப்பிடு. ஏன் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்ல போறீங்களா மாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ இங்கேயே இருக்கலாம். சாப்பிடு. ஏதோ நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேன். இதுக்கெல்லாம் கல்யாணம் தான் பிரச்சனைனா ஏன் தள்ளி போடணும்? இந்த வாரத்திலே ஒரு தேடிய பாருங்க, கல்யாணத்தை நடத்துங்க. யார் வேண்டான்னு சொல்ல போறாங்க? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தேங்க்ஸ் மாமா. நீதான் மருமகன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் சொல்றதே இல்ல. எனக்கு என்னமோ என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சாப்பிடு. என்னடா வெறும் கையோட வந்திருக்கீங்க? பணம் எங்க? ரத்னம் எடுத்துட்டு போயிருக்கானா? எப்ப தருவாங்க? அம்மா, சேர்மதுரை சொன்ன இடத்துக்கு போனோம்மா. அங்க அடையாளம்லாம் சரியா தான் இருந்துச்சு, ஆனா பணம் தான் இல்ல. ரொம்ப நேரம் அங்கேயே தேடிக்கிட்டு இருந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். சேர்மதுரைக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவரையே நேர்ல கூட்டிட்டு போய் இடத்த அடையாளம் காட்ட சொல்லான்னு ரத்னம் மாமா எங்களை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. என்னடா இப்படி சொல்றீங்க? அவங்க என்னமா பண்ணுவாங்க? நடந்தது சொல்றாங்க. பணம் கிடைக்கலனா வாங்கின கடனை எப்படி கட்டுவோனே தெரியலப்பா. வட்டி கட்டினாலே அது பெரிய அமௌண்ட்டா வந்துடும். இதுவும் மாசக்கணக்கில் வட்டி கட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அந்த கோபாலகிருஷ்ணன் சாரை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குப்பா. எதுக்குடா பயப்படுறீங்க? முதல்ல பணம் கிடைக்கும்னு நம்புங்க. நான் சொன்னேன்ல,
அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படி போயிடாது. ஆனா வரலன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையா? வரலன்னா என்ன பண்ண முடியும்டா? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஊரை விட்டா ஓட முடியும்? பேசாம பெரியப்பா மேல கேஸ் போடுங்க. அவர் சொத்து பணத்தை எல்லாம் புடுங்கிடுவோம். அவரால தானே இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சு. இத பாரு நந்தினி, இதெல்லாம் வேண்டாமா, விடு. டேய், ஏன்டா புலம்புறீங்க? சின்ன பசங்கடா நீங்க. தைரியமா இருங்க. தைரியம் தாண்டா எந்த தொழிலுக்கும் மூலதனம். எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா என் நம்பிக்கையும் தைரியமும் அப்படியே தாண்டா இருக்கு. இப்பதான்டா நீங்க எல்லாம் சேர்ந்து பாத்துக்கிறீங்க. நான் ஒருத்தனா உழைச்சு சம்பாதிச்சு இவ்வளவு சொத்து சுகத்தை சேர்த்திருக்கேன். என்ன, இந்த சொத்து எல்லாத்தையும் வித்து கடனை அடைச்சிருவோம், அவ்வளவுதானே? நான் மறுபடியும் டிரைவரா இருந்து ஸ்டேரிங் பிடிச்சு சம்பாதிக்கணும்னு இருந்தா அதுக்கும் நான் ரெடி. புரியுதா? தைரியமா இருங்கடா, தைரியமா இருங்க. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் மேல இருக்கேன். மாமா, நமக்கு தண்டனை கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை மாமா. அப்படியே கிடைச்சாலும் குறைவான தண்டனையோட விட்டுருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு எனக்கு எப்போ தெரியும்டா. அந்த ரத்னம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. எந்த இடத்துலையும் லூப் கோலே இல்லாம எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டான் அந்த ராஸ்கல். அப்ப தண்டனை முடியிற வரைக்கும் உள்ளதான் கிடக்கணுமா மாமா? அக்கா சொன்ன மாதிரி மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணி தண்டனை குறைக்கல முடியாதா? இந்த கோர்ட்ல தாண்டா குற்றவாளிகளையும் சாட்சிகளையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மேல்கோர்ட் அப்பீல்ல கேஸோட ஜட்ஜ்மெண்ட் விசாரணைன்னு சம்பந்தப்பட்ட கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸுங்களை வச்சு தான் ஆர்குமெண்டே நடக்கும். அது எதுவுமே நமக்கு சாதகமா இருக்காது. அந்த அளவுக்கு கேஸுக்காக ரத்னா வேலை பார்த்திருக்காண்டா. டேய் டேய், உங்களை தாண்டா. டேய் போட்டு கூப்பிட்றான். இங்க வாங்கடா. டேய் வேகமா வாங்கடா. வாங்கடாங்கிறேன், வாங்க. என்னங்கடா தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளைங்க மாதிரி ஜம்பமா நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா. ஏய், நான் ஒரு டெபுட்டி கமிஷனர், என்ன மரியாதையா நடத்தணும். அனுமார் லங்கையை தாண்டதெல்லாம் பழைய கதை. குரங்கட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா குச்சியை காட்டினா குட்டிக்கரணம் போட்டுதான் ஆகணும். நேர்மையா பதவியில இருக்கும் போதுதான் நீ பீசி ஊசி பாசியலாம். இப்ப நீ தண்டனை கைதி. இந்த நம்பர் மட்டும் தாண்டா உன் அடையாளம். போய் வேலையை பாருடா. டேய் போடா. டேய் உன்னையும் தாண்டா போ. டேய் போடாங்கிறேன், போய் வேலையை பாரு. மாமா, என்ன மாமா இப்படி கேவலப்படுத்துறாங்க? சிங்கம் இழைச்சா சிறுநரிகள்லாம் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்குமா? உள்ள இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும். பேசாம வேலையை பாரு, வேலையை பாரு. மாமா, அங்க பாருங்க பெரியப்பாவை. எப்படி வந்து உட்கார்ந்துருக்காருன்னு பாரு. கிருஷ்ணன் செத்த செய்தியோட தான் என்ன வந்து பாப்பேன்னு சொன்னீங்க. நீங்க வேற சேர்மத்துறையை நம்பி மோசம் போயிட்ட மாப்ள. நானே நொந்து போயிருக்கேன், என்ன குத்தி காட்டாதீங்க. அவன் தானா சாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா அதை செய்யாம ரவுடிங்களை வச்சு கடத்தி அவனுங்க என்னடானா பணம் கேட்டு மிரட்டி மீடியாவில் வந்து நாடு முழுவதும் கேவலப்பட்டு ச்சே என்னால தாங்கவே முடியல மாமா. தோத்து போயிட்ட மாப்ள. நான் அந்த கிருஷ்ண முன்னாடி தோத்து போயிட்டேன். என் பொண்டாட்டி கூட என்ன வந்து பார்க்கல. இனி விதியை நொந்து நொந்து ஜெயிலுக்குள்ளே கிடந்து சாக வேண்டியதுதான்.
எல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்ள. தப்பு மாமா. எந்த காலத்திலயும் நமக்கு நம்ம மேல பரிதாபமே வரக்கூடாது. அப்படி நினைச்சு தளர்ந்து போயிட்டா அதுக்கப்புறம் கடவுளே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தோத்து போறப்பெல்லாம் வைராக்கியம் வரணும். நான் எந்த நிலைமையில எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. ஸ்டாரும் மெடலுமா கம்பீரமா இருந்த எனக்கு இப்ப கைதி யூனிஃபார்ம். நெஞ்சில என் பேர் இருந்த இடத்துல இப்ப கைதி நம்பர். ஆஃப்டர் ஆல் ஒரு கன்விக்டட் வார்டன் என்ன டேய்னு கூப்பிடுறான். இதுக்கெல்லாம் நான் நொந்து போன தற்கொலை தான் மாமா பண்ணிக்கணும். இனியும் வைராக்கியமா இருந்து என்ன பண்ண போறோம்? மொத்த குடும்பத்தையும் பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சுட்டானே. கூண்டு கிளிக்கு சரகம், ஜெயில் கைதிக்கு வைராக்கியமும் வேஸ்ட் மாப்ள. சதீஷ் கொலைப்பழிய கிருஷ்ணன் குடும்பத்து மேல போடணும் நான் நினைச்சனே தவிர எனக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன மாமா பகை? உங்க பகையை ஏன் பகையை ஏத்துக்கிட்ட எனக்கே கொதிக்குதே. நீங்களே இப்படி அடங்கிட்டா என்ன பண்றது? 30 அடி உயரம் மதுல 300 போலீஸ்காரங்க எல்லாத்தையும் மீறி நான் என்ன செய்ய முடியுமாப்ல? 1300 கிராம் மூளையை ஆயுதமாக்குனா எல்லாத்தையும் மீறலாம் மாமா. நம்புங்க மாமா, கூடிய சீக்கிரம் அந்த கிருஷ்ண சாவான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அவனை சாகடிக்க போறது யாரு? நான் தான் மாமா அவனை சாகடிக்க போறேன். நான் அவனை கண்டிப்பா சாவடிப்பேன். என்ன நம்புங்க மாமா. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிறீங்க? வேலையை பார்க்க மாட்டீங்களா? உங்களை சும்மா உட்கார வச்சா சோறு போடுவாங்க. ஏன் பெருசு, உனக்கு இங்க என்ன வேலை? போ, உன் இடத்துக்கு போ. எழுந்துரு. போங்கறல்ல. டேய், ஜெயிலர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா 2 நாள் சோத்த கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பசிச்சா மண்ணை தின்னுவீங்க. டேய், ரொம்ப பேசுற. முறைக்காதடா, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். டேய், நான் திரும்பி வர்ற வரைக்கும் சேர்ல உட்கார மாதிரி உட்காருடா. டேய், உட்காருடா. டேய், நீ உட்காரு. சேர்ல உட்கார மாதிரி உட்காரணும். டேய், உட்காருடா. உட்காருடா. டேய், இன்னும் கீழே வா. என்னாச்சு அப்புறம்? என்னது? நீதான் கிளாஸ்க்கு வரவே இல்லை. இதெல்லாம் பத்தி ஏய், இந்த ஒரு நிமிஷம். என்னங்க, இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்களா? சீரியல் சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பர். நீங்க பாட்டுக்கு பார்த்ததோட அப்படியே மறந்து போயிட போறீங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கரெக்ட். சோ நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. ஏய், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாமா? ஓகே. பைங்க. பை.